நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் எடுக்கிற எந்த ட்ரேட்ஸ்க்கும் ப்ராஃபிட் லாஸுக்கும் நானும் இந்த சேனலில் எந்த பொறுப்பும் ஆகாது. நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணுறதுனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப கேப்புக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். நிறைய லாஸ்ட் வீக்கில் ஒரு ஏகப்பட்ட ஒர்க்கு. ஸோ ஃபைனலி நம்ம எப்பயும் போல் நம்மளோட டைம் வேல்யூ இன்டர்ன்ஸ்டிக் வேல்யூக்குள்ளே வந்துடலாம். இங்கே பாருங்க, ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் பயங்கரமாக சூப்பராக ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதாகவும், நிறைய பேர் ப்ராஃபிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், நிறைய பேருக்கு புதுசாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் மெயில் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்குமே ஹாப்பி ட்ரேடிங். இந்த சக்ஸஸ் ரேட்டை வந்து குறைக்காமல் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு போங்க. ஆனால் எதாக இருந்தாலும் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், மார்க்கெட்டில் ஃபியர் இருந்தால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஃபியர் இல்லாமல் பொறுமையாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இங்கே பாருங்க, எப்பயுமே மார்க்கெட்டில் ரெண்டு தான் ஒர்க் ஆகும். ஒன்று இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ, டைம் வேல்யூ. இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? எக்ஸ்பிரி அன்னைக்கு தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா 24,000, இப்போ ஸ்பாட் 24,000 இருக்கா? இந்த 24,000க்கு கீழே இருக்க எல்லா காலுமே ஐடிஎம், 24,000க்கு மேலே இருக்க எல்லா புட்டுமே ஐடிஎம். அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கிற இடம் வந்து ஏடிஎம், அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஓடிஎம். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் தானே? இப்போ நல்லா பார்த்துங்க, இங்கே இருக்கிற ஓடிஎம்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரி அன்னைக்கு 0,0,0,0ன்னு ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த பக்கம் இருக்கிற ஓடிஎம்ஸும் 0 ஆகிடும். அப்போ இங்கே இருக்க ஐடிஎம்ஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ இருக்கும். இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், 24,000, இப்போ 24,000 மார்க்கெட் இருக்குது. நான் இப்போது ஒரு ஐடிஎம் கால் எடுத்துக்கிறேன். 24,900, சரி 24,000 மார்க்கெட் இருக்குது. இப்போ 23,900 ஐடிஎம் எடுத்துக்கிறேன். அப்போது இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 100 ரூபா. அப்போ இதுதான் இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ. ஆனால் இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 24,900 215 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 215 மைனஸ் 100 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 115 ரூபா இருக்கும். இந்த 115 ரூபா தான் டைம் வேல்யூ. இந்த இந்த 100 ரூபாய் எப்போ வரும்? எக்ஸ்பிரி அன்னைக்கு வரும். எக்ஸ்பிரி அன்னைக்கு அந்த 100 ரூபாய் வந்தால் என்ன, வரலன்னா என்ன? அந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் எப்படியும் வாங்க போகிறதில்ல. இந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் எப்பயுமே கண்டிப்பாக வாங்கி ட்ரேட் பண்ண போகிறதில்ல. அந்த 100 ரூபாய்க்கு வாங்குறதுனால நம்மளுக்கு எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ இந்த 115 ரூபாவை கேப்சர் பண்ணுறதுல தான் இந்த மொத்த ட்ரேடிங் இதுவே ஸ்ட்ராட்டஜியே அடங்கியிருக்கு. இந்த 115 ரூபா கேப்சர் பண்ணுறதுக்கு தான் கால் செல்லர்ஸு, புட் செல்லர்ஸு, கால் பையர்ஸு, புட் பையர்ஸ்ன்னு சொல்லிட்டு நாலா பக்கமான ஒரு 4 வித ஒரு 4 முனை போட்டின்ற மாதிரி நாலா பக்கமும் எல்லாருமே எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த 115 ரூபாய்க்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 115 ரூபாய் எப்படி வருது? இந்த 115 ரூபாய் எப்படி கரைக்கிறாங்கன்றது தான் இந்த 5 நாள் நடக்கிற ப்ராசஸ். இந்த 5 டேஸ் டைம் இருக்குல்ல, இந்த டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதனால தான் இதை வந்து டைம் வேல்யூன்றாங்க. இந்த 5 நாளுக்கான வேல்யூ தான் இந்த 115 ரூபாய். இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூனா அன்னைக்கான வேல்யூ. அப்போ எக்ஸ்பிரி டேல இதோட ஒரிஜினல் வேல்யூ 100 ரூபாய், இந்த 5 டேஸ்க்கான டைம் வேல்யூ 115 ரூபாய். அந்த டைமுக்கான வேல்யூ, அந்த நேரத்துக்கு ஒரு வேல்யூ தராங்க. அதுதான் வந்து இந்த 115 ரூபாய் இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த இந்த பக்கம் ஓடிஎம்ல இருக்க டைம் வேல்யூ எல்லாம் எங்க போகுது? இந்த ஓடிஎம் இதுக்கெல்லாம் யார் கொடுக்குறா? என்எஸ்சி கொடுக்குது. என்எஸ்சி இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ மட்டும் தான் இது கொடுக்குது. இந்த இதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்த இந்த ப்ரைஸ் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை காட்டுற பாருங்க. இப்போது 24,000, 23,000, 23,900, 24,000 ஸ்பாட் இருக்குது. 23,900 நான் கழிச்சா 100 ரூபாய் இருக்குது. அப்போ இன்னைக்கு இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ? 115 ரூபாய். 115 ரூபாயில் மைனஸ் 100 ரூபாய் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பண்ணிட்டா எவ்வளோ இருக்குது? 115 ரூபா இருக்குது டைம் வேல்யூ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 115. ஓகேவா? இப்போது ஒரு ஐடிஎம் புட்டை எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குது? 182 ரூபா இருக்குது. ஓகேவா? 24,100 மைனஸ் 24,100 புட்டு மைனஸ் 24,000 இப்போ இருக்கிற ஸ்பாட்டு. அப்போ எவ்வளோ இருக்குது? ஐடிஎம் புட்டு எவ்வளோ இருக்கணும்? இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ 100 ரூபாய் இருக்கணும். எவ்வளோ இருக்குது? 24,100 புட்டு 182 ரூபா இருக்குது. கரெக்டாக? 182 மைனஸ் 100. இங்கே எவ்வளோ இருக்குது டைம் வேல்யூ? 82 ரூபா இருக்குது. நம்மளுக்கு காலில் எவ்வளோ இருந்தது? 115 ரூபா. இப்போ இந்த 115ஐயும் இந்த 82 ரூபாயும் நான் ப்ளஸ் பண்ணுறேன் பாருங்க. எவ்வளோ இருக்குது? 197 ரூபாய் டைம் வேல்யூ இருக்குது. இந்த 197 ரூபாவை கரைக்கணும். அப்போ இந்த 197 ரூபாய் எங்கே இருக்குது? இங்கே தான், நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. காட்டவா? இங்கே பாருங்க. 197ன்றதை
197 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 23,900 காலை பார்த்தோமா? இப்போ 23,900 புட்டை பார்க்கும். ஓடிஎம் புட்டை எவ்வளோ இருக்கு? 23,900 எவ்வளோ இருக்கு? 93 ரூபா இருக்கு. ப்ளஸ் இப்போ 24,100 ஐடிஎம் புட்டை பார்த்தோமா? இப்போ அதே ஓடிஎம் காலை பாருங்க. எவ்வளோ இருக்கு? 105. எவ்வளோ வந்துச்சு? 198 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 197, 197 ஞாபகம் வச்சுக்குன்னு சொன்னோன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா? அதில் இருக்க டைம் வேல்யூ இந்த டைம் வேல்யூ. அப்போது இதில் இருக்கிற 2 டைம் வேல்யூ எங்கே கொடுத்துருக்காங்க? ஓடிஎம்க்கு கொடுத்துருக்காங்க. ஓடிஎம்ல இருக்கு. அப்போது இந்த டைம் வேல்யூவை ஐடிஎம்ல இருக்க டைம் வேல்யூவை கரைக்கும் போது இவங்ககிட்ட இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசே இருக்காதுல்ல, ப்ரீமியமே இருக்காதுல்ல. அப்போ இவன் வந்து இந்த இந்த ஐடிஎம் வந்து இந்த 2 ஐடிஎம்மும் வந்து எக்ஸ்பிரி அன்னைக்கு 100 ரூபாய் ஆக போகிறான். இவனும் 100 ரூபாய் ஆக போகிறான். அதாவது இன்னைக்கு ஸ்பாட் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். எங்கே க்ளோஸ் ஆகிறானோ அதை வச்சு இந்த ஐடிஎம்முக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது. கரெக்டாக? இந்த ஐடிஎம்முக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது. அப்போது மேலே மீதி இருக்கிற டைம் வேல்யூ இருக்கவே இருக்காது. அப்போது இவங்ககிட்டே டைம் வேல்யூ இல்லைன்னா ஓடிஎம்ல எப்படி இருக்கும்? இந்த ஓடிஎம்க்கு எப்படி டைம் வேல்யூ வருது? கொடுக்குறதே வந்து ஐடிஎம்லேருந்து தானே வருது. நம்மளுக்கு இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுதா? இன்னொரு வாட்டி பார்த்துருவோமா? 23,900ஓட 23,900 கால் வந்து 215 ரூபா இருக்குது. 100 ரூபாய் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ மைனஸ் பண்ணுறேன். அந்த 100 ரூபாய் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ என்னென்னா 24,000க்கும் 23,900க்குள்ள டிஸ்டன்ஸ் 100 ரூபாய். அதனால் அந்த 100 ரூபாய் தான், அந்த டிஸ்டன்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ. அதை நான் கழிச்சிட்டேன். எனக்கு 115 ரூபா இங்கே கிடைச்சிடுச்சு. கரெக்டாக? இப்போ 24 அதே மாதிரி ஐடிஎம் புட்டை பார்க்குறோம். 24,100 அதில் 24,000 இப்போ ஸ்பாட்டை மைனஸ் பண்ணோன்னா இதுலேயும் 100 ரூபாய் இருக்கும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது? 82 ரூபா இருக்குது. 182 மைனஸ் 100. இப்போ அங்கே 115 ரூபா கிடைச்சிச்சா? அங்கே 115 ரூபா கிடைச்சது, இங்கே 82 ரூபா கிடைச்சது. அப்போது 2 ஐடிஎம்லையும் 197 ரூபாய் இருக்குது. இந்த 197 ரூபாய் யாருக்கு கிட்ட கொடுத்துருக்காங்க? எங்கே இருக்குது? எப்படி கரைக்கிறாங்கன்னா அதோட ஓடிஎம்ல இருக்குது. 23,900 காலை தானே பார்த்தோம். இப்போ நம்ம புட்டை பார்க்குறோம். புட்டு எவ்வளோ இருக்குது? 93 ரூபா இருக்குது ஓடிஎம். 2400 ஐடிஎம் புட்டை பார்த்தோமா? இப்போ காலை பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது? 105 ரூபா. மேட்ச் ஆயிடுச்சா? 197 டைம் வேல்யூவை நம்ம அதில் கண்டுபிடிச்சோமா? இப்போ அந்த டைம் வேல்யூ எங்கே இருக்குது? ஓடிஎம்ல இருக்குது. அப்போது இதே கரைய போகுதுன்னா இது கரையாமையாக இருக்கும். இவங்க தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்சல்யூட்லி இங்கே வந்து 100 ரூபா, இது 100 ரூபா ஆகும்போது இங்கே அப்சல்யூட்லி 0 ஆகிட போகுது. அப்போ எண்ட் ஆஃப் தி டே இந்த 197 கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸு. இதில் இந்த 197 செல்லர்ஸ் கேப்சர் பண்ணுறாங்களா இல்லை பையர்ஸ் கேப்சர் பண்ணுறாங்களான்றதுல தான் ஒரு பெரிய ஒரு கேமே அடங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இது நடுவில் இருக்கிறது நம்மளோட கரண்ட் ப்ரீமியம் டைம் வேல்யூவோட லைனு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், காலையில் எவ்வளோ இருந்துச்சு ப்ரீமியம்? 164 ருபீஸ். நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது ப்ரீமியம்? இங்கே காட்டுது பாருங்கள், 143 ரூபா. அப்போது இன்னைக்கு 20 ரூபா கரைச்சிருக்காங்க. நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்போது இதோட ப்ரீமியம் எவ்வளோ இருந்துச்சுன்னா, இந்த கரண்ட் ப்ரீமியம் 242ல் இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது? 144ல் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் எத்தனை நாள் டைம் இருக்குது? 2 டேஸ் டைம் இருக்குது. அந்த 2 டேஸ் தான் 2 டேஸோட டைமுக்கான வேல்யூ இருக்குல்ல, அதுதான் இந்த டைம் வேல்யூ. அதுதான் இந்த 141 ரூபா. இந்த 141 ரூபா எக்ஸ்பிரி அன்னைக்கு 0 ஆக்கிடுவாங்க. எந்த ஏடிஎம், அப்போ எது ஏடிஎம்மாக இருக்கோ அதுதான் வந்து 0 ஆகும். புரிஞ்சிச்சா? புரியலன்னா இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு ஐடியா வரும். நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக ட்ரேட் பண்ண முடியும். இந்த விஷயத்தை உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறோம், எதுக்கு ட்ரேட் பண்ணுறோம், எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே வராமல் போயிடும். ஸோ எப்பயும் நீங்கள் இந்த டைம் வேல்யூ பற்றியும் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பற்றியும் நல்லா பியூராக நல்லா ஒரு 1க்கு 2 தடவை ரிப்பீட்டடாக பார்த்து நல்லா மாஸ்டர் ஆகிடுங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா என் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னோட ரெஃபரல் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஃப்ரீயாகவும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். உங்களுக்கு இதுக்கான டீட்டெயிலான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். எப்பயும் போல தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.